ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தில்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கை விட பெஸ்டான மருந்து எதுவுமே கிடையாது. இந்த சுக்கு நம்ம காலத்துல எப்படி எல்லாம் முன்னாடி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, சுக்கை வந்து உள் பிரயோகமா மட்டும் இல்ல, உள்ள சாப்பிடுறது மட்டும் இல்ல, இந்த சுக்கை நல்லா பவுடர் பண்ணி அதை கற்பூரத்தோட சேர்த்து நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த சுக்கோட ஸ்மெல்லே நம்ம தலையில இருக்க நீரேற்றம், தலை பாரம், தலைவலி எல்லாம் சரி பண்ணக்கூடியது. ஜென்ரலா முன்னாடி குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி சுக்கு வச்சு ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இப்பவும் நாங்க தாராளமா செய்யலாம். என்ன அப்படின்னா, இந்த சுக்கை நல்லா மென்றது வாயில வச்சு, ஏன்னா நம்மளுக்கு காரம் தாங்கும் இல்லையா. சோ நம்ம ஒரு துண்டு சுக்கை நல்லா வாயில வச்சு மென்னு, இல்லாட்டா சுக்கு பவுடர் பண்ணி அந்த பவுடர் 2 மென்ன பிறகு குழந்தைகளுக்கு வர்ற காது வலி, குழந்தைகள் காது வலியில அழுவாங்க, குழந்தைகளுக்கு காதுலையும் அல்லது மூக்குல சளி அடைச்சு ரொம்ப இருக்கு அப்படின்னா மூக்குலையும் இந்த சுக்கை ஊதுற பழக்கம் நம்மளுக்கு முன்னாடி காலத்துல இருந்து இருக்கு. இப்போ நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு வர காது வலி எல்லாமே சரி பண்ணக்கூடியது. இந்த சுக்கை தட்டி போட்டு கஷாயம் எடுத்து எண்ணெய் கூட சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குடிச்சோம்னா காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடிய, தலை பாரம், நீரேற்றம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சுக்கு.